வணக்கம். நகர்வலம் செய்திகள். சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட கால்வாயில் எச்சரிக்கை பலகை இல்லாமல் ஏற்படும் விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை கொலையாகத்தான் கருத முடியும் என்று பிரபல வழக்கறிஞர் UK மணிமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையிலிருந்து திருவள்ளூர் வழியாக செல்லும் சாலைகள் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒதப்பை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தன்னுடைய சகோதரனுடன் வந்த 11ஆம் வகுப்பு மாணவி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 அடி பள்ளத்தில் விழுந்து இரும்பு கம்பிகள் உடம்பில் சுருகி பலத்த காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதேபோல் இங்கு பணிகள் தொடங்கப்பட்ட நாள் முதல் அநேகர் விழுந்து ஏராளமானவர்கள் விபத்துகளால் உயிரிழந்து வருகின்றனர். மேலும் பலர் விபத்துகளில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்படும் பள்ளங்களை சரிவர மூடாமலும் எச்சரிக்கை பலகை வைக்காமலும் அலட்சியமாக செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நிகழ்வுக்காக காரணமான இளைஞரணி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சமூக ஆர்வலரும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான சமூக ஆர்வலர் UK மணிமாறன் என்பவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து புகார் கொடுக்க வருகை தந்தார். இந்த அசம்பாவிதங்களுக்கு முழு பொறுப்பு சாலை விரிவாக்க பணி ஒப்பந்ததாரரும் மாவட்ட கோட்ட பொறியாளர் சிற்றரசு மற்றும் மேற்பார்வை பொறியாளர் சரவண செல்வம் இவர்களின் அஜாக்கிரதை மற்றும் அலட்சியமே முழு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதை விபத்துகள் என்று சொல்லிவிடாமல் உயிரிழப்பை கொலையாக கருதுவதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் அளிக்கப் போவதாகவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரித்தார். கோட்டீஸ்வரன், முரளி, ஜேம்ஸ், திவாகர் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். நகர்வலம் செய்திகளுக்காக செய்தியாளர் மதனகோபால். திருவள்ளூர் டவுன்ல இருந்து ஊத்துக்கோட்டைக்கு சாலை விரிவாக்க பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாலை விரிவாக்க பணியில கிட்டத்தட்ட 3ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 6 பேர் இறந்திருக்கிறாங்க விபத்துல. இந்த விபத்து எதற்காக நடக்கிறது அப்படின்னா இவங்களுடைய அஜாக்கிரதை. அதாவது அறிவிப்பு பலகைகள் இவங்களை வைக்கல, எச்சரிக்கை பலகைகள் வைக்கல, அதே நேரத்தில் பேரிகார்டு போடல, ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வைக்கல, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம பெரிய 20 அடி 30 அடின்னு ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை அந்த பள்ளத்தை எந்த ஒரு எச்சரிக்கை பலகையும் வைக்காம குறுகிய பாதையா மாத்தும் போது அங்கிருந்து வேகமா வர அந்த பயணிகள் இருக்காங்க இல்லையா, அந்த எந்த எச்சரிக்கை இல்லாம போயிட்டு அதுல விழுந்து இறந்து போறாங்க. இப்போ 16ஆம் தேதி காவியான்ற ஒரு பொண்ணு, அதாவது +1 படிக்கிற பொண்ணு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது பொண்ணு நேரா போயிட்டு அந்த பள்ளத்துல விழுந்து இரும்பு கம்பிங்களா சென்ட்ரிக் கம்பிங்கெல்லாம் சொருவி அந்த பொண்ணு உயிர் இழந்திருக்கு. இதுக்கு யாரு காரணம்? இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி நம்ம 3ஆம் தேதி ஒரு தரவுகள் பிரகாரம் நான் செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜில் படிக்கிற 2 பேர் ரிஷி, ராஜபிரியன் இவங்க வந்திருக்கிறானுங்க. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனை கூட்டும் போக வந்திருக்கிறானுங்க. அந்த பையன் பேரு யஸ்வந்த். அந்த பையன் இதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறான். அதே மாதிரி இங்க கண்டிகையில ஒரு 11 பேர் ஏத்தின்னு போயிருக்காங்க வண்டியில, வாகனத்துல, ஆட்டோல. அவங்க போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் கீழே விழுந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஆபத்தான நிலையில இப்போ திருவள்ளூர் GHல சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் அப்படின்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தெரியாதவனுக்கெல்லாம் இவங்க கான்ட்ராக்ட கொடுத்துடுறாங்க. இங்க இருக்கிற அந்த சிற்றரசு டிவிஷனல் இன்ஜினியர், கோட்ட பொறியாளர், அதன் பிறகு SC அவர் பேர் சரவண செல்வம், அவரு மேற்பார்வை பொறியாளர். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அனுபவமே இல்லாம சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவனுக்கு கான்ட்ராக்ட ஒதுக்கி கொடுத்துடுறாங்க. இதனால என்ன ஆகுது, அங்கங்க போயிட்டு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. இது நான் ஆக்சிடென்டா சொல்ல மாட்டேன், இது ஒரு கொலையா தான் நான் கருதுறேன். ஆகவே இந்த விஷயத்திலே அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.